தென்மேற்கு பருவக்காற்று, கூடல் நகரம், தர்மதுரை போன்ற வெற்றி படங்களை கொடுத்திருக்க சீனு ராமசாமி. இந்த டைரக்டர் ஓவியாவை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் ஒன்று சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்ன ஒரு ஆடியோ லான்ச்சில் ஓவியாவை பார்த்தாராம். அப்போ 2 பேரும் பேசிக்கினப்ப ஓவியா அம்மாவுக்கோ இல்லை அப்பாவுக்கோ யாருக்கோ புற்றுநோய் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. அதை சொன்னதுக்கு அப்புறமா கூட சீனு ராமசாமிக்கு அவங்க மேலே ரொம்பவே மதிப்பு வந்துருச்சான். அதுக்காக தான் இவங்க நிறைய பட வாய்ப்பு எது வந்தாலும் படத்தை நடித்து கொடுத்தாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இவர் இப்போ அவங்க அம்மா அப்பா உயிரோடு இருக்காங்களா என்னன்னு கூட தெரியாமல் பிக் பாஸ் ஓவியா இவங்கள பார்க்கும்போது இவங்க ரொம்பவே கலக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த பிக் பாஸில் ஒரு கலைஞருக்கு இன்னொரு படைப்பாளி தான் இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அப்படின்னு இல்லை, என்னோட இன்ஸ்பிரேஷன் ஓவியா தான் அப்படின்ட்டு எல்லா ஈகோவையும் விட்டு கொடுத்துட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஒரு டைரக்டர் ஒரு ஆக்ட்ரஸை பார்த்து இப்படி சொல்கிறது இது ஒரு புது விதமாகவே இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஓவியா ஆக்டர்ஸ் டைரக்டர்ஸை மட்டும் இல்லை, மக்களை எல்லாரையுமே அவங்க கவர்ந்துருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் செய்யுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.